அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் களமிறக்கி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான புல்டோசர் வண்டிகளும் அவற்றை காசாவின் மண்ணிலே புதைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் ஹமாஸினுடைய ராதியா படைப்பிரிவினுடைய அதிரடியான நடவடிக்கைகளும் ரஃபா பிரதேசத்திலே யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்கள் வழங்கி வரும் பயிற்சிகளும் காசா சிட்டி யுத்த களத்தில் பலஸ்தீனிய போராளிகளின் முதன்மை இலக்காக ஏன் புல்டோசர் வண்டிகள் காணப்படுகின்றன. புல்டோசர் வண்டிகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எவ்வாறான சிக்கல்களை எதிர்நோக்குகின்றன. ஈரான் ஐசிபிஎம் ஏவுகணைகளை சோதனை செய்துள்ளதா? ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் கிடைத்திருக்கக்கூடிய காரணங்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பாராளுமன்ற உறுப்பினரோடு தொலைபேசியில் உரையாடிய சவுதி அரேபியாவின் இளவரசர் யசித் பின் ஃபர்ஹானும் குறித்த உரையாடலில் பேசப்பட்ட விடயங்களும். பலஸ்தீனிய தேசம் தொடர்பான விவாதங்களுக்கு தயாராக போகும் ஐநாவின் பொதுச்சபையும் பிரித்தானியாவினுடைய துணை பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளும். கத்தாரிய தலைமைகள் அமெரிக்காவிடம் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையும் கோழைத்தனமும். காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய பிரதிநிதிகளோடு கத்தாரிய மத்தியஸ்தர்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேல் பகிரங்கமாக கத்தாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கத்தாரிடம் மன்னிப்பு கேட்டால் மாத்திரம்தான் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதாகவும் கத்தாரிய தலைமைகள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். கத்தார் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களுக்கு பிறகு கத்தாரினுடைய பிரதமர் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே வீர வசனங்களை வெளியிட்டிருந்தார். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதிலடிகளை வழங்கப் போவதாகவும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து கத்தாரிய உச்சி மாநாட்டிலும் வீர வசனங்களை வெளியிட்டிருந்தார்கள். தற்போது இறுதியாக இஸ்ரேல் எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கத்தாரிய தலைமைகள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதாவது கத்தாரினுடைய வீர வசனங்கள் அனைத்தும் சர்வதேச சமூகத்தினையும் முஸ்லிம் சமூகத்தையும் ஏமாற்றுவதற்கு மாத்திரம்தான். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கத்தாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கத்தாரிய தலைமைகள் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்திருப்பது கத்தாரினுடைய அடிமைத்தனத்தையும் கோழைத்தனத்தையும் உறுதிப்படுத்துகின்றது. மேலும் ஹமாஸினுடைய தலைவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஒரு கூட்டு சதி என்பதனையும் இது உறுதிப்படுத்துகின்றது. இந்த அடிமைகளிடத்தில் எந்தவிதமான வீரத்தையும் எதிர்பார்க்க முடியாது என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒரு பொழுதும் கத்தாரிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க போவதும் இல்லை. இதற்காக கத்தாரிய தலைமைகள் காசா தொடர்பான யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நிறுத்தப் போவதும் இல்லை. நாளைய தினம் ஐநாவின் பொதுச்சபையிலும் கத்தாரிய பிரதமர் வீர வசனங்களை வெளியிட்டதற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அவர்களுடன் உண்டு மகிழ்வார். மேலும் இன்னும் ஒரு வாரத்திலே கத்தாரிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்து எகிப்திய இராணுவம் சினாய் பிரதேசத்திலே ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் குவித்து வருவதாகவும் அதிகளவான போர்வாகனங்களை களமிறக்கி பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. இதைத் தொடர்ந்து எகிப்திய இராணுவம் சினாய் பிரதேசத்திலிருந்து பின்வாங்க வேண்டும் என்றும் எகிப்திய இராணுவத்தினுடைய பயிற்சிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. எகிப்து இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது என்றும் சவுதி அரேபிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. உண்மையில் இந்த தகவல்களும் செய்திகளும் எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத செய்திகளாகும். எகிப்து ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய முக்கியமான பங்காளிகளில் எகிப்து முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. கடந்த மாதம் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எகிப்துக்கும் இடையில் $35 பில்லியன் பெறுமதி அளவிலான எரிவாயு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. மேலும் உண்மையிலேயே எகிப்திய தரப்பினர் அவர்களுடைய வீரத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக காண்பிக்க வேண்டுமாக இருந்தால் ரஃபா கடவை பிரதேசத்தினை திறந்து பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் முழுமையாக அனுமதித்திருக்க வேண்டும். ரஃபா கடவை பிரதேசத்தை திறந்து பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அனுப்பி வைப்பதற்கான முடிவுகளை எடுக்க முடியாத எகிப்திய அரசாங்கத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு ஏவுகணை தாக்குதலை கூட மேற்கொள்ள முடியாது. எனவே சினாய் பிரதேசத்தில் எகிப்திய இராணுவம் மேற்கொள்ளக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் வெறும் கண் துடைப்பு பயிற்சிகள் தான் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
அடுத்து இன்றைய தினம் ஜூலானி அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். தன்னுடைய முதலாளிகளோடு கைகளை குலுக்குவதற்காகவும் இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் ஐநாவின் பொதுச்சபையில் உரையாற்றுவதற்காகவும் ஜூலானி அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். பல தசாப்தங்களுக்கு பின்பு சிரியாவிலிருந்து செல்லக்கூடிய அமெரிக்க அடிமையாக ஜூலானி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். அத்தோடு இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த நிபந்தனைகள் தொடர்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் அமெரிக்க ஊடகங்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தன. இந்த கேள்விகளுக்கு அவர் ஆரம்பத்தில் பதில் வழங்குவதற்கு மறுத்துவிட்டார். பின்பு அவர் அமெரிக்க ஊடகங்களிடத்தில் இவ்வாறு தெரிவித்தார். விரைவில் நாங்கள் இஸ்ரேலோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடிப்போம். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் சிரியாவின் எதிர்காலத்திற்கு மிக முக்கியமானதாகும். சிரிய மக்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நாங்கள் முழுமையாக மேற்கொள்வோம். சிரிய மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டே இஸ்ரேலுடனான இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் நாங்கள் முடிக்கப் போகின்றோம். மேலும் சிரிய மக்களின் நலன்களுக்காக எந்தவிதமான ஒப்பந்தமாக இருந்தாலும் நாங்கள் அவற்றை செய்து முடிப்போம் என சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க ஊடகங்களிடத்தில் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை தம்பி ஜூலானியின் அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதனை இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சிரிய மக்களை பாதுகாப்பதற்காகவும் சிரிய மக்களுடைய நன்மைகளுக்காகவுமே நாங்கள் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை மேற்கொள்ளப் போகின்றோம் என போலியான காரணங்களுக்கு கீழால் தம்பி ஜூலானி முதலாளியான அண்ணன் நெட்டன்யாகுவோடு உத்தியோகபூர்வமாக கைகோர்க்கப் போகின்றார். அடுத்து நாளைய தினம் ஐநாவின் பொதுச்சபையில் பலஸ்தீனிய விவகாரம் தொடர்பான முக்கியமான அமர்வுகள் நடைபெறப் போகின்றன. பிரித்தானியா, பிரான்ஸ் உட்பட 8க்கும் அதிகமான நாடுகள் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்கப் போவதாக அறிவிக்கப் போகின்றார்கள். மேலும் பிரித்தானியாவும் பிரான்சும் பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிப்பதற்கான நிபந்தனைகளையும் முன்வைப்பார்கள். காசாவிலே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்து முழுமையாக சரணடைந்ததற்கு பின்பு, பலஸ்தீனிய போராளிகள் அனைவரும் முழுமையாக சரணடைந்ததற்கு பின்பு, காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் முழுமையாக நீக்கப்பட்டதற்கு பின்பு ஒரு இராணுவ மயமாக்கப்படாத பலஸ்தீனிய தேசத்தினை உருவாக்குவதற்கான முழுமையான அங்கீகாரத்தினை நாங்கள் வழங்குகின்றோம் என்று பிரான்சும் பிரித்தானியாவும் அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் அறிவிப்பார்கள். அதாவது பலஸ்தீனிய போராளிகள் இல்லாத, ஹமாஸ் இல்லாத, எதிர்ப்பு குழுக்கள் இல்லாத ஒரு பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதாகவே பிரான்சும் பிரித்தானியாவும் அறிவிப்பார்கள். மேலும் இவை தொடர்பாக பிரித்தானியாவினுடைய துணை பிரதமர் டேவிட் லாமி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐநாவின் பொதுச்சபையில் நாங்கள் பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதனால் உடனடியாக பலஸ்தீனிய தனி மாநிலம் உருவாக்கப்பட மாட்டாது. ஐநாவின் பொதுச்சபையில் பலஸ்தீனிய தேசத்தினை நாங்கள் அங்கீகரிப்பது உடனடியாக தனி பலஸ்தீனிய மாநிலத்தினை உருவாக்குவதாக ஒரு பொழுதும் அமையாது. ஆனால் ஐநாவின் பொதுச்சபையிலே நாங்கள் வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் சமாதான முன்னெடுப்புகளுக்கு மிக முக்கிய காரணியாக அமைந்திருக்கும் என பிரித்தானியாவினுடைய துணை பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஐநாவின் பொதுச்சபையில் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதாக இந்த நாடுகள் அறிவித்தாலும் அது பலஸ்தீனிய தேசத்திற்கான உத்தியோகபூர்வமான அங்கீகாரத்தினை வழங்காது. ஐநாவின் பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டு அதற்கான வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்பட்டு அந்த வாக்கெடுப்புகள் வெற்றியடைந்தால் மாத்திரமே பலஸ்தீனிய தேசம் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்படும். மேலும் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே இதற்கான தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டால் நிச்சயமாக அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தி இந்த முன்மொழிவுகளையும் முழுமையாக தடுத்து நிறுத்திவிடும். எனவே கத்தாரிலே நடைபெற்ற மாநாட்டிற்கும் ஐநாவின் பொதுச்சபையிலே நடைபெறப் போகின்ற மாநாட்டிற்கும் இடையில் ஒரே ஒரு வித்தியாசமே காணப்படுகின்றது. கத்தாரிலே ஒட்டகங்களும் ஆடுகளும் அறுக்கப்பட்டன. ஐநாவின் பொதுச்சபையில் பிஸ்ஸாவும் பர்கர்களும் பொரிக்கப்படும், அவ்வளவுதான். ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் சவுதி அரேபியாவை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இவை தொடர்பாக நேற்றைய காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த அழைப்புக்கு அமைவாக நேற்றிரவு சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் யசீத் பின் ஃபர்ஹான் லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹ்பி பெர்ரி அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பொன்றினை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் குறித்த தொலைபேசி அழைப்பில் ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர் அலி ஹசன் கலீல் அவர்களும் இணைந்து கொண்டுள்ளார். அத்தோடு இந்த தொலைபேசி உரையாடலின் போது சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் யசீத் பின் ஃபர்ஹான் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவோடு புதிய அத்தியாயத்தை திறக்க வேண்டுமாக இருந்தால் ஹிஸ்புல்லா லெபனானி அரசாங்கத்தினுடைய முடிவுகளுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். ஹிஸ்புல்லா லெபனானி இராணுவத்திடம் அனைத்து ஆயுதங்களையும் ஒப்படைக்க வேண்டும். இதன் மூலமாகவே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியும் என சவுதி அரேபிய இளவரசர் யசீத் பின் ஃபர்ஹான் தெரிவித்துள்ளார். அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினை லெபனானி அரசாங்கத்திடம் முழுமையாக சரணடையுமாறு சவுதி அரேபிய இளவரசர் தெரிவித்துள்ளார்.
இந்த பதிலைத்தான் அடிமை சவுதி அரேபியா வழங்கும் என்பது ஏற்கனவே தெரிந்த விடயமாகும். எனவே இதற்கு பிறகு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய நிலைப்பாடுகளை உறுதியாக மேற்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். இறுதி ராஜதந்திரத்திற்காக வழங்கப்பட்ட வாய்ப்பையும் அடிமை சவுதி அரேபியா நிராகரித்துவிட்டது. மேலும் சவுதி அரேபியாவினுடைய இந்த நிலைப்பாடுகள் லெபனானிய களத்தில் ஒருபொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. அடுத்து ஐநாவுக்கான ஈரானினுடைய பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய அணுசக்தி திட்டங்களும் அணுசக்தி திறன்களும் வெடிகுண்டுகளால் அளிக்கப்பட மாட்டாது. பொருளாதார தடைகளினால் எங்களுடைய அணுசக்தி திட்டங்கள் நிறுத்தப்பட மாட்டாது. ஈரானுக்கு எதிராக சட்டவிரோதமாக எத்தனை தீர்மானங்களை நிறைவேற்றினாலும் ஈரானினுடைய இலக்குகளை ஒரு பொழுதும் உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது என ஐநாவுக்கான ஈரானினுடைய பிரதிநிதி தெரிவித்துள்ளார். அதே போன்று கடந்த வாரம் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான எல்லாவிதமான தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு சபையானது உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக ஸ்னெப்பெக் பொறிமுறை செயற்படுத்தப்பட்டு உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட நேரத்திலிருந்து சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான தொடர்புகளும் ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்பட்டுவிடும் என ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. அத்தோடு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்திற்கு பதில் வழங்கும் நோக்கத்தோடு சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தமான NPT ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்கான முன்மொழிவுகளை ஈரானிய பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரானிய பாராளுமன்றம் மீண்டும் ஒன்று கூடியதும் NPT ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்படும் என்றும் உத்தியோகபூர்வமாக NPT ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த நிலைமைகள் தொடர்பாக அமெரிக்க ஊடகங்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளன. ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஒப்பந்தங்களை முறித்துக் கொண்டது. இனி வரக்கூடிய நாட்களில் NPT ஒப்பந்தத்திலிருந்தும் ஈரான் முழுமையாக வெளியேறிவிடும். இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாகும். ஈரானினுடைய இந்த நிலைப்பாட்டை பயன்படுத்தி ஈரான் வெளியேறி இருப்பதனை காரணமாக கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். ஈரானுக்கு எதிராக அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான காரணத்தினை உருவாக்குவதற்காகவே ஐரோப்பிய நாடுகளும் ஸ்னெப்பெக் பொறிமுறையை ஆரம்பித்தன. இந்த கூட்டு வேலை திட்டங்களுக்கு அமைவாக ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக விரைவில் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படும் என அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. உண்மையில் NPT ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் முழுமையாக வெளியேறுவது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கான காரணத்தினை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் வழங்கும். எனவே இந்த நிலைமைகளை எதிர்கொள்வதற்கு ஈரானுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பே அணுகுண்டுகளை அவசரமாக உற்பத்தி செய்வது. வருகின்ற 27ஆம் திகதி ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதும் ஈரான் அவசரமாக அணுகுண்டுகளை தயாரித்து விட வேண்டும். அப்போதுதான் ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பை ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினால் உறுதி செய்ய முடியும். மேலும் நிச்சயமாக ஈரானிய தலைமைகள் இந்த பாதையிலேயே அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பார்கள். அடுத்து 2 நாட்களுக்கு முன்பு ஈரான் ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தது. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டிருந்தேன். மேலும் தற்போது குறித்த ஏவுகணையானது ICBM ஏவுகணை என ஈரானினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். ஈரான் தற்போது முதல் முறையாக ICBM ஏவுகணைகளை பரிசோதனை செய்துள்ளது. கண்டம் விற்று கண்டம் பாயக்கூடிய இந்த ஏவுகணைகள் ஈரானினுடைய ஏவுகணை புரட்சியில் இன்னும் ஒரு இலக்கை அடைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரான் தற்போது சோதனை செய்திருக்கக்கூடிய SLV-2 மற்றும் ICBM ஏவுகணைகள் மிகவும் சக்தி வாய்ந்த துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய 5000 கிலோமீட்டர்களையும் தாண்டிய தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஏவுகணைகளாகும். காசாவின் யுத்தகலமானது பல மாதங்களாக நீடிப்பதனாலும் இன்னும் பல மாதங்களுக்கு நீடிக்கப் போவதனாலும் ஏற்படக்கூடிய சிக்கல்களில் மிக முக்கியமான பாரதூரமான சிக்கலாக உளவாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பை குறிப்பிடலாம். காசாவின் யுத்தகலம் நீண்டு செல்ல செல்ல காசாவிலே உளவாளிகளுடைய எண்ணிக்கையும் ஒத்துழைப்பாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகளவான உளவாளிகளை காசாவிற்குள்ளே உருவாக்கும். எனவே காசாவின் யுத்தகலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் எவ்வளவு முக்கியமோ அதே போன்றே காசாவிலே உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் முழுமையாக அளிப்பதும் தற்போதைய சூழ்நிலையில் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் எதிர்ப்பு குழுக்களுக்கும் மிக முக்கியமானதாகும். இதற்கமைவாகவே தற்போது பலஸ்தீனிய போராளிகளின் ராதியா உளவு பிரிவானது அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக காசா சிட்டி பிரதேசத்திலும் மத்திய காசாவின் மேற்கு பிரதேசத்திலுமேயே பலஸ்தீனிய போராளிகளின் ராதியா உளவு பிரிவானது இந்த அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் ராதியா உளவு பிரிவானது 20க்கும் அதிகமான உளவாளிகள்
போராளிகளை வேட்டையாடி இருப்பதாகவும் பல ஒத்துழைப்பாளர்களை முழுமையாக நீக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மத்திய காசாவின் நுஸ்ரத் முகாம் பிரதேசத்திலிருந்து 10க்கும் அதிகமான உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் ராதியா உளவு பிரிவிடம் சரணடைந்துள்ளார்கள். மேலும் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய முக்கியமான 5 ஒத்துழைப்பாளர்களும் உளவாளிகளும் பலஸ்தீனிய போராளிகளிடம் சரணடைந்துள்ளார்கள். இவ்வாறு சரணடைந்திருக்கக்கூடிய உளவாளிகளை பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகள் எஞ்சிருக்கக்கூடிய ஏனைய உளவாளிகளையும் கொத்து கொத்தாக வேட்டையாடி வருகின்றார்கள். அத்தோடு யாசிர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பலானது ரஃபா பிரதேசத்திலே பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. ரஃபாவிலே ஹமாஸுக்கு எதிராக செயற்படக்கூடிய 2 அரபு பழங்குடி குடும்பங்களுடைய உறுப்பினர்களை ஒன்றிணைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உதவியோடு யாசிர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்கள் இவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். அத்தோடு யாசிர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களுக்குள்ளும் உளவாளிகளுக்குள்ளும் பலஸ்தீனிய போராளிகளின் உளவாளிகளும் இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஹமாஸ் அவர்களுடைய உளவாளிகளை வேண்டுமென்றே யாசிர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்குள் அனுப்பி வைத்துள்ளார்கள். மேலும் ஹமாஸின் இந்த உளவாளிகள் மூலமாக யாசிர் அபு ஷபாபினுடைய முக்கியமான புள்ளிகளையும் இனங்கண்டு அவர்களுடைய வேலை திட்டங்களையும் முழுமையாக இனங்கண்டு அவற்றை முறியடிப்பதற்கான வேலை திட்டங்களையும் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு ஹமாஸின் உளவாளிகள் யாசிர் அபு ஷபாபின் கும்பல்களிலே இணைந்து கொண்டுள்ளார்கள் என்கின்ற தகவல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஷபாக் உளவு பிரிவுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஷபாக் உளவு பிரிவானது யாசிர் அபு ஷபாபின் கும்பலிலே இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கிடமானவர்களை துப்பாக்கியினால் சுட்டு படுகொலை செய்துள்ளது. இருப்பினும் ஹமாஸினுடைய உளவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. அடுத்து அமெரிக்கா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான அதிகளவான நூற்றுக்கணக்கான புல்டோசர் வண்டிகளை களமிறக்கியுள்ளது. இவ்வாறு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய புல்டோசர் வண்டிகள் அனைத்தும் காசா சிட்டியிலேயே களமிறக்கப்பட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2 தினங்களுக்கு முன்பு அல்கசாம் படையினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எங்களுடைய முதன்மை இலக்காக புல்டோசர் வண்டிகளே காணப்படும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். உண்மையில் காசாவினுடைய யுத்த களத்தில் புல்டோசர் வண்டிகளை இலக்கு வைப்பது மிக முக்கியமானதாகும். ஏனென்றால் இந்த புல்டோசர் வண்டிகளை பயன்படுத்திய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா இடிபாடுகளை அகற்றுகின்றது. இவ்வாறு இடிபாடுகளை அகற்றுவதன் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களை தரைமட்டமாக்கி அவற்றிலே இராணுவ தளங்களையும் உருவாக்குகின்றது. மேலும் ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் ஒரு பிரதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் புல்டோசர் வண்டிகளுடைய செயற்பாடுகள் முழுமையாக தேவைப்படுகின்றன. இதனால் தான் பலஸ்தீனிய போராளிகள் புல்டோசர் வண்டிகளை முதன்மை இலக்காக மாற்றியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அதிகளவான ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் புல்டோசர் வண்டிகளை பயன்படுத்துவதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார்கள். காசாவிற்குள்ளே புல்டோசர் வண்டிகளை நகர்த்துவதற்கும் பயப்படுகின்றார்கள். இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தற்போது புல்டோசர் வண்டிகளை இயக்குவதற்காக கூலிப்படைகளையும் களமிறக்கியுள்ளது. புல்டோசர் வண்டிகளை இயக்கக்கூடிய கூலிப்படையினருக்கு ஒரு நாளைக்கு 5000 ஷேக்கல்களை வழங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இது எவ்வாறு இருப்பினும் காசா சிட்டிக்குள்ளே களமிறக்கப்பட போகும் நூற்றுக்கணக்கான புல்டோசர் வண்டிகள் காசாவின் மண்ணிலே புதைக்கப்படத்தான் போகின்றன. அடுத்து காசா சிட்டிக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயப்படும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் தெருக்களுக்குள்ளே நுழைவதற்கு பயப்படும் ஆக்கிரமிப்பினுடைய கவச படைகளும் சிப்பாய்களும் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ரோபோக்களையும் வாகனங்களையுமே காசாவின் தெருக்களுக்குள் நகர்த்துகின்றன. மேலும் இந்த தடைகளையும் தாண்டி பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசா சிட்டியின் மேற்கு பிரதேசத்திலே 3 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் பிணங்களை அள்ளிச் சென்றிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு அல்குதுஸ் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். மேலும் இன்று காலை ஜபலியா பிரதேசத்திலிருந்து அல்குதுஸ் படைப்பிரிவினர் ஆக்கிரமிப்பின் அஷோத் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஜபலியாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்து இந்த ஏவுகணை தாக்குதல்களை பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 23 மாத யுத்த காலத்திற்கு பிறகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் பலஸ்தீனிய போராளிகளின் ஏவுகணை தளங்களை அளிக்க முடியவில்லை என்பதும் இதிலிருந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.